அழகு அழகுல சுயமரியாதை இருக்காங்க. மதி வந்து வெளியில உட்காந்துறாங்க. உடனே சுரேஷ் எனக்கு வேலை வந்துச்சு நான் வெளியில கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. வெளியில வந்து போகும்போது மதி உட்காந்துட்டு இருக்காங்க. ஒண்ணு மன்னிப்பு கேட்டு நீ உள்ள போ. இல்லன்னா நான் வரும்போது இங்க இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோமா கிளம்புறாரு. மதி உடனே முறைக்கிறாங்க. அடுத்ததான் வந்து மலர் வந்து மதி பேசுறத நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. பாக்கியராஜ் வந்து சமாதானப்படுத்துறாரு. மதியும் மலர் ரொம்ப மரியாதை வச்சிருக்க மலர் நீ ஏன் ஃபீல் பண்ற அப்படின்னு. இல்லங்க இது என் குடும்பத்துக்காக தானே நான் எல்லாத்தையும் பண்றேன். என் மாமனாரு என் மாமியார் என் குழந்தை என் வீட்டுக்காரர் நினைச்சதை நான் என் சுயமரியாதை விட்டுட்டு இருக்கேன். அவன் டக்குனு ஒரு மாதிரி சொல்லிட்டாங்க. எனக்கு அது மாதிரி ஆயிடுச்சு. என் குடும்பம் தானே நான் இப்படி இருக்கேன். இதே வெளியில வந்து யாராவது என்கிட்ட பேசினா கண்டிப்பா சண்டை போடுவான். அவர் பேசுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க. பாக்கியராஜோட சமாதானப்படுத்துறாரு. பட் ஆனா மதி மலர் சமாதானம் ஆகல. உடனே அவங்க மாமியார் வந்து கதவை தட்டுறாங்க. அடுத்து அவங்க மாமியார் வந்து கதவை தட்டி மலர் மலர் அவ வெளியில உட்காந்துட்டு இருக்கா வா மலர் என்னன்னு கேளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆமா நீ ஒரு மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஓ அவ பேசுறது நினைச்சு நீ கஷ்டப்படுறியா? ஆமா உனக்கு தேவைதான் மலர் அவ தங்கச்சி தங்கச்சி கூட சேர்ந்து ஆடிட்டு இருந்தா உனக்கு தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன கஷ்டப்படுறாங்க. மலர் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. உடனே உள்ள உட்காந்து அழுதுட்டு பாக்கியராஜ் சமாதானப்படுறாரு. இப்போதைக்கு எனக்கு கொஞ்சம் தனியா விடுங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் தனியா விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. பாக்கியராஜ் அது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு என்ன சொல்றது தெரியாம அவர் அங்க வெளியில வந்துறாரு. உள்ள வந்துட்டு லட்சுமி அக்கா என்ன மருமக வெளிய உட்காந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஒண்ணும் இல்ல அவ படிப்பு சம்பந்தமா ஏதோ யோசிச்சுட்டு இருக்கா அப்படின்னு. ஏன் உள்ள உங்க வீட்ல இடமே இல்ல உள்ள யோசிக்க மாட்டா வெளியில உட்காந்து யோசிப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேக்குறாங்க. உங்களுக்கு ஊர் கதைனா என்னமா இப்படி வந்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி பேசுறாங்க. இல்லக்கா என்ன தெரியல அதனால வந்து கேக்குறா அப்படின்னா ஒண்ணெல்லாம் கிடையாது எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு சொன்னேன். உடனே மலர்ல அக்கா நீங்க வாங்க நீங்க இப்படி பேசுறது மாமனார் சுத்தமா பிடிக்காது நான் என்னது உங்களுக்கு அப்புறமா சொல்றேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே அவங்க மாமனார் சொல்றாரு இந்த மாதிரி வெளிய உட்காந்து மானத்தை வாங்கிட்டு இருப்பா நீ அவளை உள்ள கூப்பிடு அப்படின்னு சொல்லி சொன்னா நான் உள்ள கூப்பிட என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி அம்மா சொல்றாங்க. இல்ல நீ இப்ப உள்ள கூப்பிட என்ன சொல்றான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. சரி ஓகே நான் போய் கூப்பிட்டு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி அம்மா வெளிய வராங்க. உடனே அந்த அம்மா வெளிய வந்து மதி இங்க பாரு மானத்தை வாங்க அது உன் குடும்பம் எல்லாம் மானிக்கிட்ட குடும்பம் எங்களுக்கு கிடையாது நாங்க மரியாதை வாழ்ந்துட்டு இருக்கோம் உள்ள வா மன்னிப்பு கேட்டு உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீங்க எதுக்கு இப்ப என் குடும்பத்தை எடுக்கிறீங்க தப்பே பண்ணதுக்கு நான் மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திமிரா பேசுறாங்க. உடனே வந்துட்டு அவங்க மாமியார்ல ரொம்ப திமிரு தான் வெளிய உட்காந்து இரு எங்கயாவது போய் தொலை எதுக்கு உட்காந்து எங்க மானத்தை வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. சொல்லிட்டு அவங்க உள்ள வந்துட்டு அவ மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மாமனார்ல இரு நான் போய் மாப்பிளைக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து போயிடுறாரு. மலருக்கு மனசு கேட்கல அவங்க என்ன பண்றாங்கன்னா அத்தை நான் போய் வெளியில உட்கார அப்படின்னு நீ போற அப்படின்னு இல்ல அத்தை அவங்க தனியா உட்காந்துட்டு இன்னும் ஊர்க்காரங்க தப்பா பேசுவாங்க நான் போய் கூட உட்கார அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியில வந்துடுறாங்க. வெளியில வந்துட்டு ஊர்க்காரங்க சுத்தி இருக்கிறத பார்த்து மலருக்கு ஒரு மாதிரி எடுத்து மதிய பாக்குறாங்க. மதி மலர பாக்குறாங்க. மலருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. மதிக்கு வந்து நம்ம நேத்து அவங்க அப்படி பேசிட்டோமே அப்படின்ற மாதிரி அவங்களும் கஷ்டப்படுறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு அப்படியே வெளியில உட்காந்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றது நாளைக்கு எபிசோட்ல தான் தெரியும். சோ இன்னைக்கு அழகு முதல்ல இதுதான் நடந்தது. இந்த மாதிரி மோர் அப்டேட்ஸ்க்கு கண்டிப்பா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.